வணக்கம். யோக பயிற்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யோகா என்ற சொல் யுஜ் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்துள்ளது. யுஜ் என்றால் இணைத்தல் என்று பொருள். தனி மனித மெய்யுணர்வை பிரபஞ்ச சக்தியுடன் இணைப்பதே யோகா. யோக பயிற்சியை வகுத்து வழங்கியவர் பதஞ்சலி மாமுனிவர். இவரே யோகாவின் தந்தை என கருதப்படுகிறார். பின் தோன்றிய பலர் இதை பாதுகாத்தும் பரப்பியும் வந்தனர். இன்று உலகளவில் கோடிக்கணக்கானோர் யோக பயிற்சி செய்கின்றனர். யோகா தொடர்ந்து செய்வதால் உடல் மற்றும் மன அளவில் பல பலன்கள் உள்ளன என நவீன கால மருத்துவ ஆராய்ச்சிகள் பறைசாற்றுகின்றன. யோகா 4 வகைப்படுகிறது. ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, கிரியா யோகா. யோகாவின் படிநிலைகளாக கொள்ளப்படுபவை யமா, நியம, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி. உடலுக்கு வலிமையும் மனதிற்கு அமைதியையும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஆரோக்கிய வாழ்வையும் நல்கும் யோக பயிற்சியை நாமும் தொடர்ந்து செய்து மற்றவர்களும் செய்வதற்கு பரிந்துரைப்போமாக. நாம் பயிற்சி செய்யும் இடம் அமைதியாக இருக்க வேண்டும். உடல் மற்றும் மனம் தளர்வாக இருத்தல் வேண்டும். பெரும்பாலும் வெறும் வயிற்றில் பயிற்சி செய்வதே மிகவும் சிறந்தது. தாங்கள் பலவீனமாக கருதினால் வெதுவெதுப்பான நீரில் தேனினை கலந்து உட்கொள்ளலாம். பயிற்சியின் போது நாம் அணிந்திருக்கும் ஆடை பருத்தியிலும் லேசானதாகவும் பயிற்சிக்கு ஏற்ற வகையிலும் இருத்தல் வேண்டும். உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்போர் தங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படியும் அல்லது யோக சிகிச்சையாளரின் ஆலோசனைப்படியும் பயிற்சியினை மேற்கொள்ளலாம். பயிற்சியானது பிரார்த்தனையுடன் தொடங்க வேண்டும். பயிற்சி மெதுவாக செய்தல் வேண்டும். உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து செய்ய வேண்டும். பயிற்சியில் பூர்ண நிலையின் போது மூச்சை பிடித்துக் கொண்டு செய்யக்கூடாது. உடலினை மிகவும் கஷ்டப்படுத்தியும் செய்யக்கூடாது. பயிற்சியில் உடல் எந்த விதமான அதிர்வும் ஏற்படாத வண்ணம் இருக்கட்டும். பயிற்சி முடிந்த பிறகு 20 அல்லது 30 நிமிடம் கழித்தே உணவு உண்ணுதல், குளித்தல் போன்ற செயல்களை செய்யலாம். संगच्छध्वं संवदध्वं संगच्छध्वं संवदध्वं संवो मनांसि जानता संवो मनांसि जानता देवाभागं यथा पूर्वे देवाभागं यथा पूर्वे संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते. சூட்சும பயிற்சிகள். உடலினை தளர்த்துவதற்கான பயிற்சிகள் இது. கழுத்துக்கான பயிற்சி.
கழுத்தினை முன் மற்றும் பின்பக்கமாக வளைத்தல். கவனம்: அதிகமான கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி உள்ளவர்கள் இப்பயிற்சியினை தவிர்க்கவும். மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக தலையை முன்னோக்கி வளைப்போம். நமது தாடை பகுதியானது நெஞ்சில் படும்படியாக இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்தபடி தலையை பின்னோக்கி வளைப்போம். முழுமையாக தலை பின்னே சென்ற பிறகு மூச்சை மெதுவாக வெளியே விட்டபடி தலையை முன்னோக்கி மீண்டும் வளைப்போம். தாடை நெஞ்சில் படட்டும். இதே பயிற்சியினை மீண்டும் ஒரு முறை செய்வோம். கழுத்தினை இடது மற்றும் வலது பக்கமாக சாய்த்தல். கவனம்: அதிகமான கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி உள்ளவர்கள் இந்த பயிற்சியை தவிர்க்கவும். மூச்சை வெளியே விட்டபடி தலையை வலதுபுறமாக சாய்ப்போம். நமது காது பகுதியானது தோலுக்கு அருகில் வரும்படி முழுவதுமாக சாய்ப்போம். மூச்சை இழுத்துக்கொண்டே தலையை நேராக கொண்டு வருவோம். இதேபோல் இடது பக்கம் மூச்சை வெளியே விட்டபடி தலையை சாய்த்து காது பகுதி தோள்பட்டை அருகே வரட்டும். மீண்டும் மூச்சை விட்டுக்கொண்டே தலை நேராக வரட்டும். இதே பயிற்சியினை மீண்டும் ஒரு முறை செய்வோம். கழுத்தினை இடது மற்றும் வலதுபுறமாக திருப்புதல். கவனம்: கழுத்துக்கு அதிகமான அதிர்வும் அழுத்தமும் தர வேண்டாம். மூச்சை வெளியே விட்டபடி தலையை வலதுபுறமாக திருப்புவோம். நமது தாடை பகுதியானது தோலுக்கு சமமாக வந்துவிடும்படி முழுவதுமாக திருப்புவோம். மூச்சை உள்ளே இழுத்தபடி தலையை மீண்டும் நேராக கொண்டு வருவோம். இதே வேளையை இடதுபுறம் மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக தலையை திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டபடி தலையை நேராக கொண்டு வருவோம். இதே பயிற்சியினை மீண்டும் ஒரு முறை செய்வோம். கழுத்தினை சுழற்றுதல். கவனம்: கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி உள்ளவர்கள் கவனத்தோடு செய்ய வேண்டும். தலையை முன்னால் குனிந்து தாடை பகுதி நெஞ்சில் படும்படி வைத்துக் கொள்வோம். மெதுவாக தலையை வலதுபுறமாக சுழற்றுவோம். மூச்சை இழுத்துக்கொண்டே தலையானது பின்புறம் வரை செல்லட்டும். முழுவதுமாக பின்னே சென்ற பிறகு மூச்சை வெளியே விட்டபடி இடதுபுறமாக முன்பக்கம் கொண்டு வருவோம். மீண்டும் ஒரு முறை வலதுபுறமாக மூச்சை இழுத்துக்கொண்டே தலை பின்பக்கம் செல்லட்டும். மெதுவாக மூச்சை விட்டபடி தலை இடது பக்கமாக முன்புறம் வரட்டும். இதே பயிற்சியினை இடதுபுறமாக செய்வோம். மூச்சை இழுத்தபடி தலை இடது பக்கமாக சுழற்றி பின்பக்கம் வரட்டும்.
மூச்சை விட்டுக்கொண்டே தலை வலதுபுறமாக சுற்றி முன்பக்கம் வரட்டும். மீண்டும் ஒரு முறை மூச்சை இழுத்துக்கொண்டே இடதுபுறமாக. முதுகுத்தண்டினை முறுக்குவதற்கான பயிற்சி. கைகள் இரண்டையும் மெதுவாக முன்னால் உயர்த்துவோம். உள்ளங்கைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு இருக்கட்டும். மெதுவாக வலதுபுறமாக இடுப்பின் மேல் உள்ள பகுதியை திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டபடி நேராக உடலை கொண்டு வருவோம். மீண்டும் உடலை இடதுபுறமாக திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டபடி உடல் நேராக வரட்டும். இதே பயிற்சியினை மேலும் ஒரு முறை செய்வோம். தோள்பட்டை மற்றும் புஜத்திற்கான பயிற்சி. கவனம். தோள்பட்டை வலி உள்ளவர்கள் கவனத்தோடு செய்ய வேண்டும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகள் இரண்டையும் மேல் நோக்கி உயர்த்துவோம். இரண்டு கைகளும் பூமிக்கு செங்குத்தாக வந்த பிறகு மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக கைகளை கீழே இறக்குவோம். தோள்பட்டையை சுழற்றுதல். கைகளை மெதுவாக உயர்த்தி பக்கவாட்டில் வைத்துக் கொள்வோம். கைகளை மடக்கி விரல்கள் தோளின் மீது வைத்துக் கொள்வோம். கைகளை மெதுவாக சுழற்றுவோம். கைகள் முட்டிகள் இரண்டும் ஒன்றாக சேரட்டும். பிறகு மீண்டும் பிரிந்து ஒரு முழு வட்ட வடிவில் சுற்றட்டும். மீண்டும் ஒரு முறை இதே பயிற்சி செய்வோம். இதேபோல் எதிர்ப்புறமாக மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே கைகள் சுற்றி வரட்டும். மீண்டும் ஒரு முறை இதே பயிற்சியை செய்வோம். கால் முட்டிக்கான பயிற்சி. கவனம். உடல் பருமனாக இருப்பவர்கள், கீழ்வாதம், மூட்டு வலி உள்ளவர்கள் கவனத்தோடு செய்ய வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகள் இரண்டையும் பூமிக்கு சமமாக கொண்டு வருவோம். ஒரு நாற்காலியில் அமர்வது போல் மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக உட்காருவோம். மூச்சை இழுத்தபடி உடல் நேராக ஆகட்டும். இதே பயிற்சியினை மீண்டும் ஒரு முறை செய்வோம்.
யோகாசனம், நின்ற நிலை ஆசனங்கள். சமஸ்திதி, அதாவது யோகா ஆசனங்கள் செய்வதற்கு தயார் நிலையில் நிற்பது. உடல் நேராக இருக்கட்டும். கால்கள் ஒன்றாக சேர்த்து கைகள் இரண்டும் தொடையுடன் சேர்ந்தபடி, தோள்கள் நிமிர்ந்து விரிந்தபடி, தலை நேராக. சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும். உடல் முழுவதும் இறுக்கம் இருந்தாலும் அதை முகத்தில் காட்டாதபடி நேராக நிற்போம். தாடாசனம், பனைமரம் போன்றதொரு நிலை. கவனம், கீழ்வாதம், நரம்பு சுற்று, தலை சுற்றல் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் குதிகாலை தூக்காமல் செய்யவும். சமஸ்திதியில் உடல் நேராக இருக்கட்டும். மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகள் இரண்டும் பக்கவாட்டில் பூமிக்கு இணையாக வரட்டும். மூச்சை மெதுவாக வெளியே விட்டபடி கைகள் இரண்டையும் திருப்புவோம். மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே கைகள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேரட்டும். கை விரல்களை பின்னிக்கொண்டு உள்ளங்கைகள் மேலே பார்த்தபடி திருப்புவோம். குதிகால்களை உயர்த்தியபடி உடல் முழுவதும் மேல் நோக்கி இழுக்கப்பட்டிருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சில் அசைவின்றி சில வினாடிகள் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மெதுவாக குதிகால்களை கீழே இறக்குவோம். கைகளை திருப்பி மூச்சை வெளியே விட்டபடி கைகளை பொறுமையாக பிரிப்போம். பூமிக்கு சமமாக கைகள் வந்த பிறகு மூச்சை உள்ளே இழுத்தபடி கைகளை மெதுவாக திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டபடி கைகளை கீழே இறக்கி சமஸ்திதிக்கு வருவோம். விருக்ஷாசனம். விருக்ஷ என்றால் மரம். பூர்ண நிலை மரத்தை போன்று இருப்பதால் இதற்கு விருக்ஷாசனம் என்று பெயர். கவனம், கீழ்வாதம், நரம்பு சுற்று, தலை சுற்றல், உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமஸ்திதியிலிருந்து வலது காலினை மடித்து உள்ளங்கால்கள் இடது தொடையில் படும்படி வைப்போம். குதிகால்களை எவ்வளவு மேலே உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் உயர்த்தி கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் மூச்சை இழுத்துக்கொண்டே பிரிப்போம். பூமிக்கு சமமாக வந்த பிறகு மூச்சை வெளியே விட்டபடி உள்ளங்கைகளை மேலே பார்த்து திருப்புவோம். மூச்சை உள்ளே இழுத்தபடி இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்ப்போம். இதுவே பூரணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக கைகளை பிரிப்போம். கைகள் பூமிக்கு சமமாக வந்த பிறகு மூச்சை உள்ளே இழுத்தபடி மெதுவாக கைகளை திருப்புவோம். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே மெதுவாக கைகளை கீழே இறக்குவோம். கைகளின் உதவியுடன் காலை எடுத்து கீழே வைப்போம். சமஸ்திதியில் இதே பயிற்சியினை இடதுபுறம் செய்வோம்.
பாதஹஸ்தாசனம், கைகளால் கால் பாதத்தை தொடுதல். இந்த ஆசனத்திற்கு உத்தானாசனம் என்ற பெயரும் உண்டு. கவனம்: இதய நோய், முதுகுத்தண்டில் வலி, கண்களில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமஸ்திதியில் இருந்தபடி கைகள் இரண்டையும் மேலே உயர்த்துவோம். மூச்சை உள்ளே இழுத்தபடி மெதுவாக கைகள் இரண்டும் மேல் நோக்கி செல்லட்டும். உள்ளங்கைகள் முன்னே பார்த்தபடி இருக்கட்டும். மெதுவாக மூச்சை வெளியே விட்டபடி உடல் முன்னே வளையட்டும். கைகளால் தரையை தொடுவதற்கு முயற்சி செய்வோம். தரையை தொட முடிந்தவர்கள் கால்களின் அருகில் கையை முழுவதுமாக வைப்பதற்கு முயற்சி செய்வோம். முகம் கால்களின் மேல் படுவதற்கு முயற்சி செய்யட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சுடன் சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். மூச்சை உள்ளே இழுத்தபடி உடலை நிமிர்த்தி கைகளை மேல் நோக்கி கொண்டு செல்வோம். மூச்சை வெளியே விட்டபடி கைகள் இரண்டையும் மெதுவாக கீழே இறக்குவோம். மீண்டும் சமஸ்திதியில் ஓய்வு நிலை. அர்த்த சக்கராசனம். அர்த்த என்பதன் பொருள் அரை. இந்த ஆசனம் அரை சக்கரம் போல் உள்ளதால் அர்த்த சக்கராசனம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கவனம்: இதய நோய், நரம்பு சுற்று பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமஸ்திதியிலிருந்து கைகள் இரண்டையும் இடுப்பின் பின்புறம் வைத்துக் கொள்வோம். மெதுவாக மூச்சை இழுத்தபடி உடலை பின்னோக்கி வளைப்போம். இடுப்பிற்கு மேலுள்ள பகுதி மட்டுமே வளையட்டும். இடுப்பிற்கு கீழே உள்ள பகுதி, கால்கள் நேராக இருக்கட்டும். முழுமையாக வளைந்த பிறகு தலையை முழுவதுமாக தொங்க விடுவோம். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். மெதுவாக மூச்சை வெளியே விட்டபடி தலையை நேராக்கி உடலை நேராக கொண்டு வருவோம். கைகள் இரண்டையும் கீழே இறக்கி சமஸ்திதியில் ஓய்வு நிலை. திரிகோணாசனம். திரி என்பதன் பொருள் 3. இந்த ஆசனம் கால் பாதங்கள் மற்றும் கையின் விரல்கள் முக்கோணத்தை போன்று இருப்பதால் திரிகோணாசனம் என்று பெயர். கவனம்: முதுகுத்தண்டு தட்டில் பிரச்சனை உள்ளவர்கள், இடுப்பு வலி உள்ளவர்கள் மற்றும் அடிவயிறு அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமஸ்திதியில் இருந்தபடி கைகளையும் கால்களையும் பிரித்துக் கொள்வோம். கால்களுக்கு இடையில் 3 அடி இடைவெளி இருக்கட்டும். வலது காலை வலதுபுறமாக திருப்புவோம். மெதுவாக உடலை வலதுபுறமாக சரித்து மூச்சை வெளியே விட்டபடி கைகளை கால்களின் அருகே வைப்போம். இடது கை வலது கைக்கு மேலே செங்குத்தாக இருக்கட்டும். தலையை திருப்பி இடது கையை பார்ப்போம். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகளின் நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். தலை நேராக வரட்டும். உடலினை நேராக நிமிர்த்துவோம். திரும்பிய வலது காலை மீண்டும் நேராக திருப்புவோம். இதே போன்றதொரு வேலையை இடதுபுறமாக செய்வோம். இடது கால்களை திருப்பி
அமர்ந்த நிலை ஆசனங்கள். சமதள ஸ்திதியில் அமர்வோம். கால்கள் இரண்டையும் முன்னால் நீட்டுவோம். கைகள் இரண்டையும் இடுப்பின் பக்கத்தில் தரையில் வைத்தபடி கால் கட்டை விரல்கள் சேர்ந்திருக்கட்டும். தோள் விரிந்து உயர்ந்தும் இருக்கட்டும். தலை நேராக. சாதாரண மூச்சு. சற்றே கைகளை திருப்பி கால்களை விரித்து ஓய்வாக இருத்தல் ஓய்வு நிலையாகும். பத்ராசனம். பத்ரா என்றால் உறுதியானது அல்லது புனிதமானது என்று பொருள். கவனம். கீழ்வாதம், இடுப்பு வலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமஸ்திதியில் இருந்தபடி இரண்டு கால்களையும் மடித்து குதிகால் நமது தொடைப்பகுதிக்கு அருகே கொண்டு வந்து இரண்டு முட்டிகளையும் தரையில் பட வைக்க முயற்சி செய்வோம். இரண்டு கைகளையும் பின்னிக்கொண்டு கால்களை பிடித்துக் கொள்வோம். உடல் நிமிர்ந்து இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சில் சிறிது நேரம் இந்நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். கைகளை எடுத்து கால்களை நேராக நீட்டுவோம். மீண்டும் சமதள ஸ்திதி. ஓய்வு நிலை. வஜ்ராசனம். இந்த ஆசனம் தியானம் செய்வதற்கு உகந்த நிலை ஆசனமாகும். கவனம். கால், முட்டி மற்றும் கணுக்காலில் வலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமதள ஸ்திதியில் இருந்து வலது காலை மடித்து நமது இடுப்பின் அடியே மடித்து வைப்போம். பிறகு இடது காலை மடித்து உள்ளே வைப்போம். இரண்டு கால்களின் கட்டை விரல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தபடி இருக்கட்டும். உடலானது நிமிர்ந்து இருக்கட்டும். இதுவே பூரணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். அர்த்த உஷ்ட்ராசனம். உஷ்ட்ர என்பது ஒட்டகம். இந்த ஆசனத்தின் பூர்ண நிலை ஒட்டகத்தின் திமில் போல் இருக்கும். இது உஷ்ட்ராசனத்தின் ஆரம்ப நிலை ஆசனமாகும். சமதள ஸ்திதியிலிருந்து வஜ்ராசனம் செய்தது போலவே வலது காலை மடித்து பிறகு இடது காலை மடித்து நிமிர்ந்து உட்காருவோம். கால் முட்டிகளுக்கு இடையே சிறிது இடைவெளி இருக்கட்டும். கைகள் இரண்டையும் இடுப்பிற்கு பின்புறமாக வைத்து இடுப்பின் மேலுள்ள பகுதி வளையட்டும். பார்வை பின்னால் பார்ப்போம். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். தலை நேராக வரட்டும். உடல் முழுவதும் நேரான பிறகு கால்களின் மேல் அமர்ந்து கொள்வோம். மீண்டும் சமதள ஸ்திதிக்கு வருவோம். வலது காலை நீட்டி பிறகு இடது காலை நீட்டி ஓய்வு நிலை. உஷ்ட்ராசனம். உஷ்ட்ர என்றால் ஒட்டகம் என்று பொருள். ஒட்டகத்தில் உள்ள திமில் போல் இருப்பதால் உஷ்ட்ராசனம் என பெயர். கவனம். குடல் இறக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த ஆசனம் செய்ய வேண்டாம். சமதள ஸ்திதியிலிருந்து
வஜ்ராசன் செய்வது போலவே வலது காலினை மடித்து பிறகு இடது காலினை மடித்து உடலினை நிமிர்த்தி நேராக இருப்போம். 2 முட்டிகளுக்கு இடையேயும் சிறிது இடைவெளி இருக்கட்டும். வலது கையினை உயர்த்தி பின்பக்கமாக வலது காலின் பாதத்தை தொட்டு விடுவோம். இதேபோல் இடது கையினை உயர்த்தி பின்பக்கமாக இடது பாதத்தின் தொட்டுவிட்டு பார்வை பின்னோக்கி இருக்கட்டும். உடல் முழுவதும் முன்னே தள்ளுவதற்கான முயற்சி இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சுடன் சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். தலை நேராக வரட்டும். இடது கைகளை முன்னே கொண்டு வருவோம். வலது கையினை முன்னே கொண்டு வந்து கால்களின் மேல் அமர்ந்து கொண்டு கால்களை நீட்டி மீண்டும் சமதள ஸ்திதிக்கு வருவோம். ஓய்வு நிலை. சசாங்காசனம். சசாங்க் என்றால் முயல். இந்த ஆசனத்தின் பூரண நிலை முயலை போன்று இருப்பதால் சசாங்காசனம் என்று பெயர். கவனம். முட்டியில் கீழ்வாதம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமதள ஸ்திதியிலிருந்து வஜ்ராசன் செய்வது போலவே வலது காலினை மடித்து பிறகு இடது காலினை மடித்து 2 கைகளையும் உயர்த்தி 2 முட்டிகளுக்கு இடையேயும் தேவையான இடைவெளி எடுத்துக்கொண்டு உடலினை முன்னோக்கி வளைப்போம். இடுப்பு பகுதி எக்காரணம் கொண்டும் காலை விட்டு விலகி வர வேண்டாம். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். கைகளை உயர்த்தி உடம்பினை நேராக கொண்டு வருவோம். கால்களை நேராக்கி சமதள ஸ்திதியில் ஓய்வு நிலை. உத்தான மண்டுகாசனம். உத்தான என்றால் நிமிர்ந்த, மண்டுக என்றால் தவளை. இந்த ஆசனத்தின் பூர்ண நிலை தவளை நிமிர்ந்த நிலை போன்று இருப்பதால் இந்த பெயர். கவனம். முட்டியில் கீழ்வாதம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமதள ஸ்திதியிலிருந்து வஜ்ராசன் செய்வது போலவே வலது காலினை மடித்து பிறகு இடது காலினை மடித்து 2 கால் முட்டிகளையும் எத்தனை தூரம் விரிக்க முடியுமோ அவ்வளவு விரித்துக் கொள்வோம். கைகள் 2ஐயும் மேலே உயர்த்தி உள்ளங்கைகள் முன்னே பார்த்தபடி இருக்கட்டும். வலது கையினை இடது தோள்பட்டையிலும் இடது கையினை வலது தோள்பட்டையிலும் வைத்து உடல் நிமிர்ந்து இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். இடது கையினை உயர்த்துவோம். வலது கையினை உயர்த்துவோம். கைகள் 2ஐயும் பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்து விடுவோம். கால்களை ஒன்றாக சேர்த்து மடித்த கால்களை நேராக்கி சமதள ஸ்திதியில் ஓய்வு நிலை. வக்ராசனம். வக்ர என்றால் முறுக்குதல். இந்த ஆசனத்தில் முதுகுத்தண்டு முறுக்கப்பட்டு உடலில் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. கவனம். கடுமையான முதுகுவலி மற்றும் முதுகுத்தண்டில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமதள ஸ்திதியிலிருந்து வலது காலினை மடித்து கால் பாதம் இடது முட்டியின் அருகில் இருக்கும்படி பார்த்துக் கொள்வோம். இடது கையினை உயர்த்தி வலது காலை சுற்றி வலது பாதத்தின் அருகே கையை வைக்க முயற்சி செய்வோம். வலது கையின் உதவியுடன் முழுவதுமாக பின்னே திரும்பி பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். நமது தோள்பட்டை, கால் முட்டி,
இடது கால் அனைத்தும் நேர்கோட்டில். இதுவே பூர்ணமான நிலை. இந்நிலையில் சிறிது நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். உடலினை நேராக திருப்புவோம். இடது கையினை உயர்த்தி வலது காலினை நீட்டிக்கொள்வோம். இதே செயலினை இடதுபுறமாக செய்வோம். படுத்த நிலை ஆசனங்கள். மகராசனம். மகர என்றால் முதலை. இந்த ஆசனத்தில் உடல் முதலை போல் இருப்பதால் இந்த பெயர். கவனம்: கர்ப்பிணி பெண்கள், தோள்பட்டையில் பலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். சமதள ஸ்திதியிலிருந்து கால்களை பின்னால் கொண்டு சென்று குப்புறப்படுத்த நிலைக்கு வருவோம். கைகள் இரண்டையும் பின்னி கைகளின் மேல் தாடையை வைத்துக் கொள்ளலாம். கால்கள் இரண்டையும் ஒரு அடி இடைவெளி இருக்கும்படி பிரித்துக் கொண்டு இரண்டு குதிகாலும் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை, ஓய்வு நிலையும் கூட. இந்நிலையிலேயே சிறிது வினாடிகள் இருப்போம். புஜங்காசனம். புஜங் என்றால் நல்ல பாம்பு. இந்த ஆசனம் பாம்பு படம் எடுப்பது போல் இருப்பதால் புஜங்காசனம் என பெயர். கவனம்: குடலிறக்கம், வயிற்றுப்புண் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்ய வேண்டாம். மகராசன ஸ்திதியிலிருந்து கால்களை சேர்த்துக் கொண்டு கைகள் இரண்டையும் நமது நெஞ்சின் அருகே வைத்துக் கொள்வோம். தொப்புளுக்கு மேலுள்ள பகுதி உடலினை உயர்த்தி பார்வை முன்னால் பார்க்கட்டும். இதுவே பூர்ணமான நிலை. இந்நிலையில் சிறிது நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மெதுவாக உடலினை முன்னால் தளர்த்தி விடுவோம். மீண்டும் மகராசனம். சலபாசனம். சலபம் என்றால் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி போன்ற நிலையில் இருப்பதால் இதற்கு இந்த பெயர். கவனம்: குடலிறக்கம், வயிற்றுப்புண், கீழ் முதுகுத்தண்டில் வலி, இதய நோய் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்ய வேண்டாம். மகராசனிலிருந்து கால்களை சேர்த்துக் கொள்வோம். கைகள் இரண்டையும் நமது தொடையின் அருகில் வைத்துக் கொள்ளலாம். நமது தாடை பகுதி தரையில் படும்படி வைத்துக் கொள்வோம். இரண்டு கால்களையும் முட்டியை மடக்காமல் மேலே உயர்த்துவோம். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சில் சிறிது நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மெதுவாக கால்கள் இரண்டையும் கீழே இறக்குவோம். மீண்டும் மகராசன். சேதுபந்தாசனம். சேதுபந்தம் என்றால் மேம்பால வடிவம். இந்த ஆசனத்தின் பூர்ண நிலை ஒரு மேம்பாலம் போல் இருப்பதால் இந்த பெயர். கவனம்: குடலிறக்கம், வயிற்றுப்புண் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்ய வேண்டாம். சமதள ஸ்திதியிலிருந்து நேராக படுத்துக் கொள்வோம். இரண்டு கால்களையும் மடித்து உள்ளங்கால்கள் தரையில் படும்படி வைத்துக் கொள்வோம். தேவைக்கேற்ப லேசாக இடைவெளி விட்டுக் கொள்ளலாம். கைகளால் கணுக்கால்களை பிடித்துக் கொண்டு உடலினை மேல் நோக்கி எழுப்புவோம். தலை மற்றும் கழுத்து பகுதி தரையில் இருக்கட்டும். மற்ற பகுதி மேலே
தள்ளப்பட்டு இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சுடன் சில வினாடிகள் இந்நிலையில் இருப்போம். மெதுவாக உடலினை கீழே இறக்கி கால்களை நீட்டுவோம். ஓய்வு நிலை. உத்தான பாதாசனம். உத்தான என்பது மேலே தூக்குவது, பாதம் என்றால் கால்கள். மல்லாந்து படுத்த நிலையில் கால்களை மேலே தூக்குவதால் இந்த பெயர். கவனம். அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை ஒரு கால் மாற்றி ஒரு கால் செய்து பழகுவோம். 2 கைகளின் 2 உள்ளங்கை பகுதிகளையும் தரையில் பதித்து அதன் ஆதாரத்தில் 2 கால்களையும் 45 டிகிரி மேலே உயர்த்துவோம். இதுவே பூர்ணமான நிலை. சாதாரண மூச்சுடன் இந்நிலையில் சிறிது நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மெதுவாக கால்களை கீழே இறக்குவோம். ஓய்வு நிலை. அர்த்த ஹலாசனம். அர்த்த என்பது பாதி, ஹல என்றால் கலப்பை. இந்த ஆசனத்தின் பரிபூர்ண நிலை கலப்பையில் பாதி நிலை போல் இருப்பதால் இதை அர்த்த ஹலாசனம் என்று அழைக்கிறோம். கவனம். குடலிறக்கம், அடிவயிறு மற்றும் கீழ் முதுகுத்தண்டில் வலி உள்ளவர்கள் இந்த ஆசனம் செய்வதை தவிர்க்கவும். நேராக படுத்தபடி உள்ளங்கைகளை இடுப்பின் அருகே பூமியை பார்த்தவாறு வைத்துக் கொள்வோம். அதன் ஆதாரத்தில் 2 கால்களையும் உயர்த்தி செங்குத்தாக 90 டிகிரியில் இருக்கும்படி பார்த்துக் கொள்வோம். மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே கால்கள் மேலே செல்லட்டும். இதுவே பூர்ணமான நிலை. சில வினாடிகள் இந்நிலையில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக கால்களை கீழே இறக்குவோம். ஓய்வு நிலை. பவன முக்தாசனம். பவன என்றால் வாயு, முக்த என்றால் வெளியேற்றுவது. வயிறு மற்றும் குடலில் உள்ள வாயுக்களை வெளியேற்றுவதால் பவன முக்தாசனம் எனப்படுகிறது. கவனம். அடிவயிற்றில் பாதிப்பு, குடலிறக்கம், இடுப்பு வலி உள்ளவர்கள் இந்த ஆசனம் செய்வதை தவிர்க்கவும். நேராக படுத்தபடி 2 கால்களையும் மடித்து தொடைகள் நெஞ்சருகே வைத்துக்கொண்டு 2 கைகளாலும் கால்களை பிடித்துக் கொள்வோம். தலையை உயர்த்தி தாடை கால் முட்டியில் படும்படி வைப்போம். இதுவே பூர்ணமான நிலை. இந்நிலையில் சில வினாடிகள் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். தலையை மெதுவாக கீழே இறக்குவோம். கைகள் கால்களை விடுவிக்கட்டும். கால்களை மெதுவாக முன்னே தள்ளி நேராக படுப்போம். சவாசனம். இந்த ஆசனத்தின் பூர்ண நிலை சவத்தை போன்று இருப்பதால் சவாசனம் என பெயர். நேராக படுத்தபடி உடல் முழுவதும் தளர்வாக இருக்கட்டும். 2 கைகளும் நமது உடலிலிருந்து சற்று தூரத்தில் தள்ளி வைப்போம். உள்ளங்கைகள் 2ம் வானத்தை பார்த்தபடி இருக்கட்டும். நமது கால்களின் இடையே சற்று இடைவெளியானது இருக்கட்டும். தலை எவ்வாறு வைத்துக் கொண்டால் லேசாகவும் ஓய்வாகவும் இருக்குமோ அவ்வாறு வைத்துக் கொள்வோம். உடல் முழுவதும் தளர்வான நிலை. கவனம் முழுவதும் நமது சுவாசத்தின் மீது இருக்கட்டும். உடலில் எந்த பகுதியையும் அசைப்பதற்கு முற்பட வேண்டாம். ஓய்வான நிலை. பிராணாயாமம். கபாலபாதி. கபாலம் என்றால் மண்டை ஓடு,
பாதி என்றால் பிரகாசம் அல்லது வெளிச்சம் தருவது. இதை பயிற்சி செய்வதால் உடலுக்கும் மனதிற்கும் ஆனந்தமயமான அமைதி ஏற்படும். கபாலபாதி செய்வதற்காக நிமிர்ந்து உட்காருவோம். கைகள் இரண்டும் சின்முத்ராவில் இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்தபடி முழுவதும் மூச்சை இழுத்த பிறகு தொடர்ந்து மூச்சை அடி வயிற்றிலிருந்து வெளியே தள்ளுவோம். 20 முறை செய்ய போகிறோம். இது ஒரு சுற்று. மீண்டும் மூச்சை உள்ளே இழுத்து 2 சுற்றுகள் இதே போல் செய்வோம். நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் செய்யும் போது உடலில் உள்ள அனைத்து நாடிகளும் புத்துணர்வு பெறும். நாடி சுத்தி பிராணாயாமம் செய்வதற்கு உடலினை நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்வோம். நமது வலது கையின் கட்டை விரல், மோதிர விரல், சுண்டு விரல் இவற்றை பயன்படுத்தி செய்ய போகிறோம். கட்டை விரலை வலது நாசியின் மீது வைத்துக் கொள்வோம். இடது பக்கமாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுப்போம். மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலால் இடது நாசியை அடைத்து வலது நாசி வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விடுவோம். மீண்டும் வலது நாசி மூலமாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுப்போம். வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுவோம். இதேபோல் மேலும் 3 சுற்றுகள் செய்வோம். ஷீதலி பிராணாயாமம். ஷீதலி என்றால் குளுமை, அமைதியான மற்றும் உணர்ச்சியற்ற என்ற பொருளும் உண்டு. இந்த பிராணாயாமம் செய்வதால் உடலும் மனமும் குளுமை அடையும். கவனம்: சளி, இருமல் மற்றும் தும்மல் இருப்பவர்கள் இந்த பிராணாயாமம் செய்வதை தவிர்க்கவும். ஷீதலி பிராணாயாமம் செய்வதற்காக நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். கைகள் இரண்டும் சின்முத்திரையில் இருக்கட்டும். நமது நாக்கினை ஒரு குழல் போல் செய்து சற்றே வெளியே நீட்டி நாக்கின் மூலமாக மெதுவாக காற்றை உள்ளே இழுப்போம். சில்லென்ற காற்று உள்ளே வருவதை நம்மால் உணர முடியும். நாக்கை உள்ளே வைத்து வாயினை மூடி மெதுவாக மூச்சினை மூக்கின் வழியாக வெளியே அனுப்புவோம். இதே பயிற்சியினை மீண்டும் 2 முறை செய்வோம். பிராமரி பிராணாயாமம். பிராமர என்றால் வண்டு. வண்டு ரீங்காரம் இடுவது போல் இந்த ஒலி இருப்பதனால் இதற்கு இந்த பெயர். பிராமரி பிராணாயாமம் செய்ய இருக்கிறோம்.
மூச்சை முழுவதுமாக உள்ளே இழுத்துக் கொள்வோம். 2 கைகளின் கட்டை விரலாலும் 2 செவிகளை அடைத்துக் கொள்வோம். நமது ஆள்காட்டி விரல்களை கண்ணுக்கு மேலேயும், நடுவிரலை கண்ணுக்கு கீழேயும், மோதிர விரலை உதட்டிற்கு மேலேயும், சுண்டு விரலை உதட்டிற்கு கீழேயும் வைத்துக் கொள்வோம். என்ற சத்தத்தின் மூலமாக மூச்சினை வெளியே விடுவோம். நமது நாக்கானது மேல் அன்னத்தை தொட்டு இருக்கட்டும். இதே பயிற்சியினை மேலும் 2 முறை செய்வோம். தியானம். நேராக நிமிர்ந்து அமர்ந்திருப்போம். கைகள் 2 சின்முத்திரையில் இருக்கட்டும். கண்கள் இதமாக மூடியிருக்கட்டும். நமது கவனத்தை 2 புருவங்களின் மத்தியில் நெத்தியில் வைப்போம். நமது மூச்சின் மேல் மட்டுமே நமது கவனமானது இருக்கட்டும். மிகவும் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மிக மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுவோம். முழு கவனத்துடன் நமது கவனத்தை நமது நெத்திப்பொட்டியில் வைக்க முயற்சி செய்வோம். நாம் உறுதிமொழியேற்போம். நான் எப்போதும் சலனமற்ற மனநிலையில் இருப்பேன் என உறுதி கூறுகிறேன். இந்த சமநிலையில்தான் சுய முன்னேற்றம் சிகரத்தை ஈட்டுகிறது. தனி மனித வாழ்விலும், குடும்பத்திலும், பணிபுரிகின்ற இடத்திலும், சமுதாயத்திலும் மற்றும் உலக அளவிலும் அமைதியும் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் ஓங்க கடமையாற்றுவேன் என நான் உறுதியேற்கிறேன். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्ति।